திரையின் தலைப்புச் செய்திகள். இரண்டாக உடையும் நடிகர் சங்கம். சிம்புவுக்கு ஜோடியாக ஸ்ரீதேவியின் மகள். சிவாஜி பிறந்த நாளை விடுமுறை நாளாக அறிவித்த விஷால். இனி விரிவான செய்திகள். மலையாள நடிகர் சங்கத்தில் புதிய தலைவராக மோகன்லால் பொறுப்பேற்றவுடன் நடிகை கடத்தல் வழக்கில் சிக்கியதால் நீக்கி வைக்கப்பட்டிருந்த திலீப்பை மீண்டும் நடிகர் சங்கத்தில் சேர்த்தார். இது மலையாள பட உலகில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திலீப் சேர்க்கப்பட்டதை கண்டித்து முன்னணி கதாநாயகிகள் 4 பேர் நடிகர் சங்க உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்கள். மேலும் 14 நடிகைகள் நடிகர் சங்க முடிவை கண்டித்தனர். குற்றவாளிக்கு நடிகர் சங்கம் பாதுகாப்பாக இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். கேரள மகளிர் ஆணையமும் மோகன்லால் முடிவை விமர்சித்துள்ளது. இப்போது எதிர்ப்பாளர்கள் இணைந்து புதிய சங்கத்தை தொடங்க முடிவு எடுத்துள்ளனர். நடிகரும் இயக்குனர் ஆஷி அபு, ராஜீவ் ரவி ஆகியோர் இந்த போட்டி சங்கத்துக்கு தலைமை வகிக்கின்றனர். திலீப் சேர்த்ததை எதிர்க்கும் மேலும் 100 நடிகர் நடிகைகளும் புதிய சங்கத்தில் இணைய முன்வந்துள்ளனர். சிவாஜி கணேசன் பிறந்த நாள் தமிழ் திரையுலகினருக்கான விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்படும் என தென்னிந்திய நடிகர் சங்க செயலாளரும் தயாரிப்பாளர் சங்க தலைவருமான நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அடுத்துள்ள தனியார் காட்டில் சண்டைக்கோழி 2ஆம் பாகத்துக்கான படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்று நடித்து வரும் விஷால் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் தமிழ் திரையுலகினரும் சிவாஜி பிறந்த நாளை விடுமுறை நாளாக அறிவிக்க உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற IAS IPS அதிகாரிகளை கொண்டு திருட்டு வீடியோ தயாரிப்பை தடுப்பதற்கு கண்காணித்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ள விஷால் 2019 நடிகர் சங்கத்துக்கான கட்டட திறப்பு விழா நடைபெறும் என்றும் கூறியுள்ளார். நடிகர் சஞ்சய் தத்தின் வாழ்க்கை திரைப்படமாக வெளிவந்துள்ளது. சஞ்சு என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தில் ரன்வீர் சிங் சஞ்சய் தத் வேடத்தில் நடித்துள்ளார். ராஜ்குமார் ஹிரானி இயக்கியுள்ள இந்த படம் இந்தியாவில் 4000 திரையரங்குகளிலும் வெளிநாடுகளில் 1300 திரையரங்குகளிலும் வெளியாகி வசூலில் சாதனை படைத்து வருகிறது. இந்த படத்தின் வசூல் குறித்து செய்தி ஒன்றை வெளியிட்ட 2.0 படத்தின் முன்னாள் தலைமை நிர்வாகி ராஜு மகாலிங்கம், ரஜினியின் 2.0 படம் வெளியாகும் போது சஞ்சு பட வசூல் சாதனையை 2.0 படத்தின் வசூல் முறியடிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். ரஜினி சங்கர் கூட்டணியில் உருவாகி வரும் 2.0 படம் 400 கோடி பட்ஜெட்டில் உருவாகியுள்ளது. ரஜினிக்கு இணையான கதாபாத்திரத்தில் பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் நடிக்க AR ரகுமான் இசையமைத்துள்ளார். மாயா டோரா படங்களை தொடர்ந்து புதிதாக பேய் படம் ஒன்றில் நடிக்க இருக்கிறார் நயன்தாரா. லக்ஷ்மி குறும்படத்தை இயக்கிய சர்ஜூன் இயக்கும் இந்த படத்தில் நடிகர் கலையரசனும் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்க இருக்கிறார். அவர் நயன்தாராவுக்கு ஜோடியாக நடிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த படத்திற்காக பேய் பங்களா அரங்கு ஒன்றையும் படக்குழுவினர் சென்னையில் அமைத்து அங்கு படப்பிடிப்பு நடத்த உள்ளனர். தற்போது அஜித் நடிப்பில் உருவாகும் விஸ்வாசம் படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கும் நயன்தாரா அதை தொடர்ந்து 25 நாட்களுக்கு அந்த பேய் பங்களாவில் நடக்கும் காட்சிகளில் நடிக்க உள்ளார். அதன் பிறகு கடைசி கட்ட படப்பிடிப்புக்காக பொள்ளாச்சிக்கு செல்ல உள்ளனர். சிவகார்த்திகேயனின் கல்லூரி நண்பர் அருண்ராஜா காமராஜ் கபாலி படத்தில் நெருப்புடா என்கிற பாடலை எழுதி பாடி பிரபலமானவர். இவர் இப்போது சிவகார்த்திகேயன் தயாரித்துள்ள கனா என்கிற படத்தை இயக்கியிருக்கிறார். விரைவில் வெளியாக இருக்கும் இந்த படத்தில் சத்யராஜ், ஐஸ்வர்யா ராஜேஷ் இருவரும் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். கனா படத்தை இயக்கியுள்ள அருண்ராஜா காமராஜுக்கு கமல்ஹாசன், விஜய் இருவரையும் இணைத்து ஒரு படம் இயக்க வேண்டும் என்பது பெரிய கனவாம். சரியான நேரம் வரும்பொழுது அவர்களை வைத்து படம் இயக்குவேன் என்று தெரிவித்துள்ள அருண்ராஜா காமராஜ் அதற்கான சூழ்நிலை உருவாகும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது என்கிறார். கடந்த 15 ஆண்டுகளாக முன்னணி கதாநாயகர்களுக்கு ஜோடியாக நடித்து வந்த த்ரிஷா இப்போது தனக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்து வருகிறார். மோகினி, கர்ஜனை, சதுரங்க வேட்டை 2ஆம் பாகம், 1818, 96 ஆகிய படங்களில் நடித்து முடித்துள்ள த்ரிஷா தற்போது அமெரிக்காவுக்கு சுற்றுலா பயணம் சென்றுள்ளார். இந்த நிலையில் தனது இணைய பக்கத்தில் A Table for Two என்று ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதை பார்த்த ரசிகர்கள் தான் மீண்டும் காதல் வலையில் விழுந்திருப்பதை தான் அந்த பதிவின் மூலம் அவர் உணர்த்தி இருக்கிறார் என்று கருத்துக்கள் பதிவு செய்து வருகின்றனர்.
புலே பகாவலி படத்திற்கு பிறகு விக்ரம் பிரபுவுடன் துப்பாக்கி முனை, அதர்வாவுடன் 100 ஆகிய படங்களில் நடித்து வரும் ஹன்சிகா தெலுங்கு மொழியில் ஒரு படத்தில் நடித்து வருகிறார். புதிய படங்களில் நடிக்க ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்துள்ள ஹன்சிகா தான் எதிர்பார்ப்பது போன்ற கதைகள் வரவில்லை என்கிறார். கடந்த சில மாதங்களில் நான் 30 கதைகள் கேட்டேன். ஆனால் எல்லா கதைகளுமே பப்ளியான வேடங்களாக வந்தன. அதுபோன்று நிறைய படங்களில் நடித்து விட்டேன். இனிமேல் நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள வேடங்களில் நடிக்கவே விரும்புகிறேன் என்கிறார். படப்பிடிப்பு இல்லை என்றால் நான் மும்பை சென்று விடுகிறேன். அங்கு நான் புதிதாக வாங்கி இருக்கும் வீட்டின் உள்புற அலங்கார வேலைகளை நானே கவனித்துக் கொள்கிறேன். நான் பராமரித்து வரும் குழந்தைகளுடனும் அதிக நேரம் செலவழித்து வருகிறேன் என்கிறார் ஹன்சிகா. கதாநாயகியாக மட்டுமே நடிப்பேன் என்று கூறாமல் தனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகளில் தனது திறமையை வெளிப்படுத்தி நடித்து வருகிறார் வரலட்சுமி. சண்டைக்கோழி 2ஆம் பாகத்தில் ஆவேசமான வில்லியாக நடித்திருக்கிறாராம் அவர். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் சர்க்கார் படத்தில் அதிரடியான அரசியல்வாதியாக நடித்திருக்கும் வரலட்சுமி வெல்வெட் நகரம் படத்தில் துணிச்சலான பத்திரிகையாளராக நடித்திருக்கிறார். கன்னிராசி படத்தில் கலகலப்பான காதல் காட்சிகளில் விமலுடன் நடித்துள்ள வரலட்சுமி அடுத்து பார்வையற்றவராக ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார். பார்வையற்ற மாற்றுத்திறனாளி வேடத்தில் வரலட்சுமி நடிக்கும் அந்த படத்திற்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை. ஜே.கே. என்பவர் இயக்கும் அந்த படத்திற்கு சாய் சமரத் தயாரிக்க ஷாம் சி.எஸ். இசையமைக்கிறார். திருமணமானதும் சினிமாவுக்கு முழுக்கு போட்டு விடுவேன் என்று பலர் நினைத்தனர். திருமணத்திற்கு பிறகு சினிமாவை விட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சினிமாவை பற்றி நன்கு தெரிந்த குடும்பத்தில் மருமகளாக சென்றது எனது அதிர்ஷ்டம் என்கிறார் நடிகை சமந்தா. என் கணவர் குடும்பத்தில் இனிமேல் நடிக்க வேண்டாம், சினிமாவை விட்டு விலகிவிடு என்று அவர்கள் சொன்னதும் இல்லை, நடிக்க தடை போட்டதும் இல்லை. திருமணத்துக்கு பிறகு வாய்ப்புகள் குறையும் என்பார்கள். ஆனால் எனக்கு அதிக வாய்ப்புகள் வருகின்றன. கவர்ச்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தால் நிலைக்க முடியாது. அதனால் தான் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தும் கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிக்கிறேன். என்னை பொறுத்தவரை சாகர வரைக்கும் சினிமாவில் இருக்க ஆசைப்படுகிறேன் என்கிறார் சமந்தா. இந்தியில் பிரபல நடிகையான தபு தமிழில் காதல் தேசம், இருவர், கண்டு கொண்டேன் ஆகிய சில படங்களில் நடித்துள்ளார். 1980 இருந்து நடித்து வரும் தபுவுக்கு 46 வயது ஆகிறது. ஆனால் இதுவரை அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் அஜய் தேவ்கான் என்கிறார் அவர். நானும் அஜய் தேவ்கானும் 25 ஆண்டுகளாக நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். அஜய் தேவ்கான் எனது ஒன்றுவிட்ட சகோதரர் சமீர் ஆர்யாவின் நண்பர். எனது வாழ்க்கையின் தொடக்கத்தில் இருந்தே அஜய் தேவ்கன் என்னுடன் ஒன்றாக இருந்தார். என்னுடன் இருந்த தருணங்களை அவர் உணர்வார். அவரால் தான் நான் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறேன். அதனால் எனக்கு வருத்தம் இல்லை என தெரிவித்திருக்கும் தபு, நான் இப்போது திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக இருப்பதால் ஒவ்வொரு நிமிடத்தையும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் என்கிறார். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். எம்.ஆர். ராதா கேட்டுக்கொண்டதற்கிணங்க 1967ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலே சத்யா ஸ்டுடியோவிலே எம்ஜிஆரை சந்தித்தார் தயாரிப்பாளர் வாசு. உற்சாகமாக அவரை வரவேற்ற எம்ஜிஆர் மகிழ்ச்சியுடன் அவர் தோளிலே கை போட்டு கொண்டு பேசி கொண்டிருந்த போது, ராதா அண்ணனுக்கு வேண்டப்பட்ட ஒரு பார்ட்டியை உங்களை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களாம். ராதா அண்ணன் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னார் என்று அவரிடம் கூறினார் வாசு. நல்ல வசதியாக இருக்கிறவர்கள் என்றால் படம் பண்ணலாம் என்று அவருக்கு பதில் சொன்னார் எம்ஜிஆர். அந்த சம்பவம் நடந்த சில நாட்களில் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி இன்று காலை 9 மணிக்கு தியாகராய நகரிலே உள்ள வாசுவின் வீட்டுக்கு வந்தார் எம்.ஆர். ராதா. நான் சொன்ன கோயம்புத்தூர் பார்ட்டி சென்னைக்கு வந்துட்டாங்க, அசோக ஹோட்டலில் தான் தங்கியிருக்காங்க. அந்த படத்தில் எம்ஜிஆர் தான் கதாநாயகனாக நடிக்கணும்னு, கிருஷ்ணன் மஞ்சு தான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் நீ என் கூட வந்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோ போய் கிருஷ்ணன் மஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிவிட்டு வந்து விடலாம் என்று வாசுவிடம் கூறினார். அதைத் தொடர்ந்து அவள் இருவரும் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு சென்றார்கள். அங்கே கிருஷ்ணன் மஞ்சு ஆகிய இருவரையும் சந்தித்து இந்த படத்தை பற்றி எல்லா விவரங்களையும் வாசு சொல்லி முடித்தவுடன், படத்தை ஒரு 6 மாதத்தில் முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், அதே மாதிரி பொங்கல் கழிச்சு ஷூட்டிங் வச்சுக்கிட்டா பார்ட்டிக்கு கொஞ்சம் நம்பிக்கை பிறக்கும் என்றார் எம்.ஆர். ராதா. நீங்கள் முதல்ல எம்ஜிஆர் சந்தித்து பேசி இந்த படத்தை பற்றி சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் மற்றதை யோசிக்கலாம் என்று அவளுக்கு பதில் சொன்னார் பஞ்சு. அவர் அப்படி சொன்னவுடன் வாசுவை காரில் ஏற்றிக்கொண்டு அவர் வீட்டிலே இறக்கிய எம்.ஆர். ராதா, சரியாக 1 மணிக்கு வருவேன், தயாராகிரு, எம்ஜிஆரை சந்திக்கணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்.
அவர் கிளம்பியவுடன் சத்யா ஸ்டுடியோவுக்கு போன் செய்து வாசு விசாரித்த போது அந்த தேர்தலில் பரங்கிமலை தொகுதியிலே போட்டியிட்ட எம்ஜிஆர் தேர்தல் வேலைகளுக்காக தொகுதிக்கு சென்றிருக்கின்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்தது. பிற்பகல் 2 மணிக்கு வாசு வீட்டுக்கு வந்த எம்.ஆர். ராதா, என்ன நீ இன்னும் ரெடியா இல்லையா, எம்ஜிஆரை சந்திக்க போகணுமே என்று கேட்டபோது எம்ஜிஆர் தொகுதிக்கு சென்றிருக்கின்ற விஷயத்தை அவரிடம் சொன்னார் வாசு. சரி சரி, தோட்டத்துக்கு ஃபோன் செஞ்சு வந்து விட்டாரா பார் என்று எம்.ஆர். ராதா சொல்ல தோட்டத்துக்கு ஃபோன் போட்டார் அவர். ஃபோனை எடுத்த ஜானகி அம்மாள், தொகுதிக்கு போனவர் இன்னும் சாப்பாட்டுக்கு கூட வீடு திரும்பல என்று சொன்னவுடன், சரி அவர் வந்தானா நான் ஃபோன் பண்ணேன்ற விஷயத்தை சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தார் வாசு. ஃபோனிலே அவர் பேசி கொண்டிருந்ததை கேட்ட எம்.ஆர். ராதா, அவன் எப்போ வர்றது எப்போ பேசுறது, கோயம்புத்தூர் பார்ட்டி வரை காத்துட்ருக்காங்க என்று தனக்குள்ளே முணுமுணுத்தார். அதற்கு பின்னர் வாசுவின் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு ஆரம்பிக்க போகின்ற புதுப்படத்தை பற்றி சிறிது நேரம் வாசுவுடன் பேசி கொண்டிருந்தார் அவர். மணி 4 ஆனவுடன் இப்போ ஃபோன் செய்து பார் என்று எம்.ஆர். ராதா சொல்ல தோட்டத்துக்கு ஃபோன் செய்தார் வாசு. இந்த முறை ஃபோன் எடுத்தவர் எம்ஜிஆர். ராதா அண்ணன் ஒரு பட விஷயமா அவங்கள பார்க்க வரணுன்றாரு என்று வாசு எம்ஜிஆரிடம் சொன்னபோது, நான் கொஞ்சம் களைப்பாக இருக்கேன், நாளைக்கு ஸ்டூடியோவில் பார்க்கக்கூடாதா என்று கேட்டார் எம்ஜிஆர். இதற்கிடையே நாளைக்கு நல்ல நாள் என்பதால் நாளைக்கே அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு தயாரிப்பாளர்கள் நினைக்கிறாங்க, அதனால் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்துடலாம் என்று எம்.ஆர். ராதா கூற அதை அப்படியே எம்ஜிஆரிடம் தெரிவித்தார் வாசு. அப்படின்னா சீக்கிரம் புறப்பட்டு வாங்க என்று எம்ஜிஆர் சொன்னவுடன் வாசுவும் எம்.ஆர். ராதாவும் வாசுவின் காரிலே ஏறி எம்ஜிஆருடைய தோட்டத்துக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் தோட்டத்துக்கு போய் சேர்ந்தபோது மணி சரியாக 5. அவர்களை வரவேற்பறையிலே உட்கார வைத்த ரத்னம் என்கின்ற பணியாள் மாடியிலே இருந்த எம்ஜிஆருக்கு ஃபோன் செய்து வாசு சாரும் ராதாண்ணனும் வந்திருக்காங்க என்று தகவலை சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினார். அடுத்த 5வது நிமிடம் மாடியிலிருந்து இறங்கி வந்த எம்ஜிஆர் எம்.ஆர். ராதாவை பார்த்து அவருக்கு வணக்கம் சொன்னார். அடுத்து அங்கே என்ன நடந்தது என்பதை திங்கட்கிழமை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். யாத்ரா தெலுங்கு படத்தில் மம்முட்டிக்கு தந்தையாக நடிக்கிறார் ஜெகபதி பாபு. மகாலட்சுமி தெலுங்கு படத்திற்காக பாரிஸ் சென்றுள்ளாராம் நடிகை தமன்னா. இரும்பு திரை மித்ரன் இயக்கும் படத்தில் கார்த்தி ஜோடியாக நிவேதா பெத்துராஜ் நடிக்க இருக்கிறார். ராம் சரண் நடிக்கும் ஒரு தெலுங்கு படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாடி இருக்கிறார் ராகுல் பிரீத்தி சிங். அப்பா கார்த்திக் தான் எப்பொழுதுமே சாக்லேட் பாய் என்கிறார் நடிகர் கௌதம் கார்த்திக். ரொம்ப கஞ்சத்தனமான தாதாவாக ஜூங்கா படத்தில் நடித்திருக்கிறாராம் விஜய் சேதுபதி. தனது படத்தின் விளம்பரங்களில் வசூல் விவரங்களை போட மாட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார் தெலுங்கு நடிகர் ராம் சரண். என்னை பற்றி முழுமையாக தெரிந்திருந்தால் என்னை மாதிரி மாப்பிள்ளை வேண்டும் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள் என்கிறார் அரவிந்த் சாமி. எதிர்ப்பாளர்களை விட ரசிகர்களுக்காகத்தான் நான் படம் எடுக்கிறேன் என்கிறார் இருட்டு அறையில் முரட்டு குத்து பட இயக்குனர் சந்தோஷ் பி ஜெயக்குமார். அடுத்து வருவது ரகசியம். தான் நெருப்பு மாதிரி இருக்கிறத காமிக்கிறதுக்காக தான் கதை சொல்ல வரும் இயக்குனர்கள் எல்லாம் அலைய விடுறாரா அந்த மலை டீச்சர். எவ்வளோ பேசி பார்த்தோம், நடிக்கிறதுக்கு ஒத்துக்காததுனால அந்த மூனுஷா நடிகை மேல ஆத்திரத்துல இருக்காராம் அந்த 4 எழுத்து ராம் நடிகர். 4 படங்களை ஒப்புக்கொண்டாதான் கடனை அடைக்க முடியுங்கிற நிலைமையில இருக்காராம் அந்த இதயத்தின் வாரிசு. நல்லவனோ வில்லனோ முதல்ல முன்பணத்தை கொடுங்கன்னு கதை சொல்ல வர இயக்குனர் கிட்ட பேசுறாராம் அந்த விருது வில்லன் நடிகர். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சி காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.